அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பினுடைய சமூக அறிவியல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம 5ஆம் வகுப்புல அலகு 6 படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பாடம்? கண்டங்களும் பெருங்கடல்களும் என்ற பாடப்பகுதியை குறித்து படிக்கிறோம். நம்ம போன வகுப்புல கண்டங்களும் பெருங்கடல்களும் அப்படிங்கிற ஒரு பாடத்தினுடைய முதல் பகுதி பார்த்தோம். என்ன படிச்சோம்? கண்டங்கள் என்றால் என்ன அப்படின்னு படிச்சோம் இல்லையா? எத்தனை கண்டங்கள் உள்ளன என்பதை பார்த்தோம். அதுல சில கண்டங்களுடைய தனித்தன்மைகளை பார்த்தோம். ஒவ்வொரு கண்டங்களுடைய தனித்தன்மையில 4 கண்டங்களை பற்றி நாம படிப்போம். இதெல்லாம் கண்டம்: ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படின்னு 4 கண்டங்களை பற்றி நாம படிச்சோம் இல்லையா? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம். 2வது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். உலகிலேயே மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். நமது கண்டம் எது என்று பார்த்தோம். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது என்றும் அது எந்த கண்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். உலகிலேயே நீளம் கூடிய நதி எது, அது எந்த கண்டத்தில் இருக்கு என்று பார்த்தோம். உலகிலேயே அதிக சுத்த நீரை கொண்ட நதி எது, உலகிலேயே உள்ள சுத்த நீரின் 21% கொண்ட 5 பெரிய ஏரிகள் எந்த கண்டத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் போன வகுப்பில் படித்தோம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அதனுடைய கேள்வி பதில்கள் எல்லாம் நீங்கள் எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. இப்ப நாம மீதி உள்ள கண்டங்களை பற்றி படிக்க போறோம். மொத்தம் எத்தனை கண்டங்கள்? 7 கண்டம் இல்லையா? அதுல 4 கண்டங்களை பார்த்துட்டோம். 5வது நாம பார்க்கக்கூடிய கண்டம் அண்டார்டிகா. இந்த கண்டம் அண்டார்டிகா. படத்தை பாருங்க. பாத்தீங்களா? பரப்பளவில் 5வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்டம் தான் அண்டார்டிகா கண்டம். இந்த கண்டத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, வருடம் முழுவதும் என்னது பயங்கர குளிரா இருக்கும், பனி மூடி காணப்படக்கூடிய ஒரு கண்டம். இதனால இந்த கண்டத்துக்கு வேறொரு பேர் இருக்கு, வெள்ளை பூகண்டம். ஏன்னா பனி அப்படியே மூடி நிறைஞ்சிருந்தா என்னது வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் இல்லையா? அதனால இது வெள்ளை பூகண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மக்கள் நிரந்தரமாக வசிப்பதே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பனி மூடி இருந்தாலும் என்னது இந்த கண்டத்துக்குள்ள நிறைய தாது வளங்கள் உண்டு. எனவே பல நாட்டு அரசும் என்னது இந்த கண்டத்துல ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவி ஆராய்ச்சி செய்யறாங்க. இங்குள்ள தாது பொருட்களை குறித்தும் இங்குள்ள காலநிலைகளை குறித்தும் ஆராய்ச்சி செய்து வராங்க. இங்க அதிகமாக காணக்கூடிய ஒரு உயிரினம்னா பென்குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, படத்தை பாருங்க. பென்குயின் இது அதிகமாக இங்கு காணப்படுகிறது. இந்த வெள்ளை பூகண்டத்துல நம்முடைய இந்திய அரசும் 2 ஆராய்ச்சி மையங்களை நிறுவியுள்ளது. ஒன்று மைத்ரி, மற்றொன்று பாரதி. இதெல்லாம் மைத்ரியும் பாரதியும் இந்திய அரசாங்கம் நிறுவிய ஆராய்ச்சி மையங்கள். பாருங்க, புத்தகத்துல ஒரு பகுதி கொடுத்திருக்கு, தென் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லி. இந்திய அரசாங்கம் அங்க ஒரு தபால் நிலையத்தை நிறுவி இருக்கு. எந்த வருஷத்துல? 1983. 1983 அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் தபால் நிலையத்தை நிறுவி அங்கிருந்து ஏறத்தாழ 2000 கடிதங்கள் கைமாறப்பட்டுள்ளது. இப்ப நிறைய வசதிகள் வந்துருச்சு இல்லையா? அன்று இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர், இணையதளம், மொபைல் போன் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் தபால் நிலையம்தான்
லெட்டர் வழியாக தான் கருத்துக்களை அல்லது குடும்பத்துக்கு கடிதம் எழுதுனா லெட்டர் வழியாக தான் அனுப்புவாங்க தானே. அப்போ 1983 இந்திய அரசாங்கம் அங்கு ஒரு தபால் நிலையத்தை நிறுவியிருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு கண்டம் அண்டார்டிகா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கண்டம் இது ஐரோப்பா. என்ன கண்டம்? ஐரோப்பா கண்டம், யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பரப்பளவுல 6வது இடத்தில் இருக்கக்கூடிய கண்டம். பரப்பளவுல 6வது இடத்தில் இருக்கக்கூடிய கண்டம். ஆனா மக்கள் தொகையில 3வது இடத்தில் இருக்கக்கூடிய கண்டம். நம்ம ஏற்கனவே பார்த்த மக்கள் தொகையில முதல் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டம் எது? ஆசியா கண்டம். 2வது இருக்குது ஆப்பிரிக்கா கண்டம். 3வது இடத்துல மக்கள் தொகையில 3வது இடத்தில் இருக்கக்கூடிய கண்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பா கண்டம். இந்த ஐரோப்பா கண்டத்துல தான் புகழ்பெற்ற லண்டன் நகரம் இருக்கு. இந்த நகரம் இருக்கு லண்டன் நகரம். புகழ்பெற்ற லண்டன் நகரம் இருக்கிறது ஐரோப்பாவில் தான் இருக்கு. பாருங்க புத்தகத்தை பாருங்க. அங்க பாருங்க, நள்ளிரவு சூரியனின் நாடு நார்வே அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருக்கு பாத்தீங்களா. ஆர்டிக் வட்டத்திற்குள் 66.5 டிகிரி வடக்கு அமைந்துள்ள நார்வே பின்லாந்து போன்ற நாடுகளில் வருடத்தில் 6 மாதம் பகலும் 6 மாதம் இரவாகவும் காணப்படும். இந்த நாடுகளை பற்றி கூடுதல் தெரிந்து கொள்ள எஸ்கே பொட்டக்காடின் நள்ளிரவு சூரியனுடைய நாட்டில், மலையாளத்தில் பாதிரா சூரியனின் நாட்டில் என்ற புத்தகத்தை வாசிக்கவும். பாத்தீங்களா, இது என்னது? ஐரோப்பாவை பற்றி கூறப்பட்டது. ஐரோப்பாவுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டில் 6 மாசம் பகலும் 6 மாசம் இரவுமாக இருக்கும். அப்படி ஒரு காலநிலை உள்ள ஒரு பகுதியும் ஐரோப்பாவில் இருக்கு. இவங்க முக்கியமா மீன்பிடி தொழில்களை என்ன செய்யறாங்க? செய்து வராங்க. ஐரோப்பாவினுடைய தனி சிறப்பை பார்த்தீங்க இல்லையா. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த கண்டம் படத்தை பாருங்க. ஆஸ்திரேலியா. இது ஆஸ்திரேலியா, அதாவது மிகவும் சிறிய கண்டம் சொல்றது ஆஸ்திரேலியா கண்டம். நம்ம முதல்ல பார்த்தோம் மிகவும் பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம். அப்ப மிகவும் சிறிய கண்டம் எதுன்னு கேட்டா ஆஸ்திரேலியாங்கிற கண்டம். ஓஷியானியா அப்படின்னு கூட இந்த கண்டத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நகரம் எதுன்னு கேட்டா சிட்னி அப்படின்னு சொல்ற ஒரு நகரம். எந்த நகரம்? சிட்னி என்கிற நகரம் ஒரு புகழ்பெற்ற நகரம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியானே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒரு விலங்கு பாருங்க, வயிற்றுல ஒரு குட்டியை வச்சுக்கிட்டு தாவி தாவி போகும். இந்த விலங்கு எந்த விலங்கு? கங்காரு. இந்த கங்காரு தேசிய விலங்காக இருக்கக்கூடிய இடம் ஆஸ்திரேலியா. அது ஆஸ்திரேலியா தான் அதிகமாக காணப்படுகிறது. என்ன செய்யும்? தன்னுடைய குழந்தையை, குட்டியை வயிற்றுக்குள்ளே ஒரு பை மாறி இருப்பதனுடைய வயர் அதுக்குள்ளே வச்சிருக்கும். தன்னுடைய பின் கால்களாலும் வாளாலையுமே அது என்ன செய்யும்? வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு ஆஸ்திரேலியா. அப்போ நாம இன்று இந்த 3 கண்டங்களை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே நாம 4 கண்டங்களை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப 7 கண்டங்களை குறித்து நாம படிச்சுட்டோம். புத்தகத்துல பாருங்க, ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க அட்டவணைய. கண்டங்களின் அளவின் அடிப்படையில் முக்கியமான மலைகள், பாலைவனங்கள், முக்கிய நதிகள், பிற சிறப்புகள். அட்டவணையை பாத்தீங்களா? அளவின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. 2வது பெரிய கண்டம் எது? ஆப்பிரிக்கா.
அடுத்தது அப்படி ஒவ்வொரு கண்டமாக அளவின் அடிப்படையில் வரிசையாக எழுத வேண்டும். ஒவ்வொரு கண்டத்தில் உள்ள மலைத்தொடர்களை பற்றி நாம படிச்சோம். இமயமலை இல்லையா, வேற அக்கோங்குவா மலை, யூரல் மலை, இப்படி பல்வேறு மலைகளை பற்றி படித்தோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த புகழ்பெற்ற மலைத்தொடர்கள், ஒவ்வொரு கண்டத்திலையும் இருக்கக்கூடிய எனது பாலைவனங்கள், ஒவ்வொரு கண்டத்திலும் இருக்கும் நீளமான பிரசித்தி பெற்ற நதிகள், அப்படின்னு ஒவ்வொரு கண்டத்தை குறித்தும் நீங்க என்ன செய்யணும், இந்த அட்டவணையில முழுமையாக்கும். இந்த அட்டவணையை முழுமையாக்குவீங்களா? இந்த அட்டவணையை முழுமையாக்கி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்க அனுப்பணும். அனுப்புவீங்க இல்லையா? நாம 7 கண்டங்களை பற்றி படிச்சுட்டோம் இல்லையா? நம்ம முதல்ல பாட துவக்கத்திலே பார்த்தோம், பூமியினுடைய 3/2 பாகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம குளோபை பார்த்தோம், பூமி உருண்டையை பார்த்தோம். இதற்கு குளோபு, குளோபுல என்னது 3/2 பாகம் நீல வண்ணத்தில் காணப்படுகிறது என்பதை பற்றி நாம பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த தண்ணீருக்கு இடையில் காணப்படக்கூடிய பரந்து விரிந்த பகுதிகள் கண்டங்கள், 7 கண்டங்களை பற்றி நாம படிச்சுட்டோம். இந்த தண்ணி, தண்ணி எது? கடல். இங்க நம்ம பெருங்கடல்களை பற்றி படிக்க போறோம். கடல்னா என்ன, பெருங்கடல் என்றால் என்ன? கடல் என்பது சில கரை பகுதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது சில நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியை தான் கடல் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம்னா கேரளத்துக்கு பக்கத்தில், அதாவது மேற்கு பகுதியில அரபிக்கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்கு. தமிழ்நாட்டில் வலது பக்கம் பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருக்கு. அப்போ அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இப்படி 2 கடல் இருக்கு. இந்தியாவுக்கு கீழே ஸ்ரீலங்கா, அங்க பாத்தீங்கன்னா எனது கன்னியாகுமரி, இந்தியா கீழ் தென் பகுதியில் பாத்தீங்கன்னா எனது இந்திய பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பெருங்கடல் இருக்கு. இப்ப கடலுக்கும் பெருங்கடலுக்கும் என்ன வித்தியாசம்? கடல் என்பது சிறு கரை பகுதிகள், சில நாடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பகுதியை கடல் என்று சொல்றோம். கடலை விட எனது ஆழமான பகுதி, நம்ம கடல்ல தள்ளி போய்கிட்டே இருக்கும் போது என்னது ஆழமா இருக்கும் இல்லையா, ஆழம் கூடுதலா இருக்கும் சொல்றாங்களா. இப்ப பெருங்கடல் என்பது ஆழம் கூடுதலான பகுதியாக இருக்கும். மட்டுமல்லாமல் என்னது கரை பகுதிகள் இல்லாமல் பறந்து விரிந்து கிடக்கக்கூடியதான் பெருங்கடல். இப்ப இந்திய பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா அரபிக்கடலும் வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்காலும் என்னது இந்திய பெருங்கடலினுடைய கிளைகள் மாதிரி தான், அது இந்திய பெருங்கடலோடு சேர்ந்தது. இப்ப கடல் என்றால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பெருங்கடல் என்றால் என்ன புரிஞ்சிருக்கும். இப்ப எத்தனை பெருங்கடல்கள் இருக்கிறது? எத்தனை பெருங்கடல் இருக்கு? 5 பெருங்கடல்கள் இருக்கின்றன. எத்தனை பெருங்கடல்? 5 பெருங்கடல்கள் இருக்கின்றன. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். இதெல்லாம் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் என்று 5 பெருங்கடல்கள் இருக்கின்றன. இனி ஒரு விஷயம் தெரியுமா, இந்த எல்லா பெருங்கடல்களும் ஒன்றோடொன்று இணைந்துதான் இருக்குது. இது கடலுக்கு இடையில குறுகிய மதில் எதுவும் கிடையாது. கடல் எல்லாம் எனது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிடக்கு. அதான் எனது பூமியினுடைய 3/2 பாகம் தண்ணீர். இந்த தண்ணீர் எல்லாமே எனது ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் கிடக்கிறது. எனது பெருங்கடல்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அதான் நம்ம சில செய்திகளை பார்த்திருப்பீங்க, கடல் வழியாக உலகை சுற்றி வந்தார் அப்படின்லாம் இருக்கும். கேரளாவில் கூட அபிலாஷ் டோமி அப்படிங்கிற ஒரு எனது கப்பற்படையை சேர்ந்த ஒரு கமாண்டர் உலகை கடல் வழியாக சுற்றி வந்தார் என்ற செய்திகள் எல்லாம் எனக்கு இருந்தது.
அப்ப என்னது, எப்படி சுற்றி வர முடியும்? நம்ம தர வழியா அப்படி உலக உடனே சுற்றி வர முடியுமா? பெரிய கஷ்டம். அப்ப இந்த கடல் எல்லாம், இந்த பெருங்கடல் எல்லாம் சேர்ந்து இருப்பனால்தான் உலகை சுற்றி வர முடிகிறது என்பதை தெரிந்து அப்ப நம்ம ஒவ்வொரு கடலையா தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? பெருங்கடல்கள், பசிபிக் பெருங்கடல். நம்ம கண்டத்தை படிக்கும் போது மிகப்பெரிய கண்டம்னு படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி உலகில் உள்ள பெருங்கடல்களில் மிக பெரிய பெருங்கடல் அப்படின்னு சொல்றது பசிபிக் பெருங்கடல். எந்த பெருங்கடல்? பசிபிக் பெருங்கடல் தான் பெருங்கடல்களிலேயே பெரிய கடல். இந்த உலகிலேயே ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பசிபிக் பெருங்கடலில் உள்ள சலஞ்சர் ஆழ் பகுதி தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆழம் கூடிய பகுதி. உலகிலேயே மீன்பிடி தொழில் அதிகமாக நடக்கக்கூடிய கடல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பசிபிக் பெருங்கடல்ல தான் எனது உலகிலேயே அதிகமாக மீன்பிடி தொழில் நடைபெறுகிறது. அப்ப அதான் பெரிய கடல். அடுத்தது பாத்தீங்கன்னா பரப்பளவில் இரண்டாவது பெரிய கடல் சொன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். என்ன பெருங்கடல்? அட்லாண்டிக் பெருங்கடல் தான் எனது பரப்பளவில் மிக பெரிய இரண்டாவது பெருங்கடல். அடுத்தது பாருங்க, மூன்றாவது பெருங்கடல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல், இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடலுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, ஒரு நாட்டின் பெயரில் அறியக்கூடிய ஒரு பெருங்கடல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்திய பெருங்கடல். என்னது, நம்ம நாடோட பேர் என்னது? இந்தியா. அதான் நம்ம நாட்டோட பேர்ல அறியக்கூடிய ஒரு பெருங்கடல் இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடலுடைய கிளை தான் அரபிக்கடலும் பே ஆஃப் பெங்காலும். இனி இந்திய பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா சில பவள பாறைகள் அப்படின்னு இருக்கு. அது ஒரு தனித்தன்மை. பாருங்க, படத்தை பாருங்க. பாத்தீங்களா? பவளப்பாறைகள் இந்திய பெருங்கடலின் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும். வெப்பமண்டல கடல் பகுதிகளில் காணப்படும் கோரல் போலிப்புகள் என்ற கடல் உயிரினங்களின் இறந்த உடல்கள் ஒன்று சேர்ந்து படிந்து பவளப்பாறை தோன்றுகிறது. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு ஒரு பவளப்பாறை ஆகும். பாத்தீங்களா? பவளப்பாறை என்பது நம்ம இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தனி சிறப்பு. அடுத்த பெரிய கடல் பாத்தீங்கன்னா எனது அண்டார்டிக் கடல். இந்த கடலுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, எப்பவுமே பனி மூடி இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டம் பார்த்த போது படிச்சோம் இல்லையா, எப்பவும் பனி. இது ஒரு துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கடல். இது என்னது? பனி மூடி காணப்படக்கூடிய ஒரு கடல் அண்டார்டிக் பெருங்கடல். அடுத்த பெருங்கடல் எது பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல். அப்ப இப்படி 5 பெருங்கடல்கள் நாம பார்த்துட்டு, கடல்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாரும் பீச்சுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? நம்ம கடல் தெரியும். நான் முதலே சொன்ன கடல் என்றால் சிறிய கரை பகுதிகளுக்கு உட்பட்டு இருப்பதுதான் கடல். பெருங்கடல் என்றால் அங்கே கரை இருக்கும். என்ன, பெருங்கடல்ல கரை இல்லாம இல்ல, கரை பகுதி இருக்கும். ஆனால் என்னது, பறந்து விரிந்து காணப்படும். அதுதான் என்னது, பெரும் கடல். 5 பெருங்கடல்களை பற்றி நாம படிச்சிட்டோம். அப்போ நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பிலேயே இருக்கு, கண்டங்களும் பெருங்கடல்களும். கண்டங்களும் பெரும் கடல்களும். நம்ம 7 கண்டங்களை பற்றி படிச்சோம். இதெல்லாம் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அப்படின்னு 7 கண்டங்களை பற்றி படித்தோம். நம்ம 5 பெருங்கடல்களை பற்றி படிச்சோம். இதெல்லாம் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு 5 பெருங்கடல்களை பற்றி படித்தோம். நம்முடைய சமூக அறிவியல் ஆய்வகத்துல சென்றாச்சுன்னா மேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலப்படம். இந்த நிலப்படத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த கண்டங்களையும் பெருங்கடல்களையும்
அழகாக நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு பெருங்கடல்களும் ஒவ்வொரு கண்டங்களோடு சேர்ந்து இருக்கிறது. எந்த பெருங்கடலோடு எந்த கண்டம் இருக்குது, இல்ல எந்த பெருங்கடல்களுக்கு இடையே எந்த கண்டங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் சமூக அறிவியல் ஆய்வகத்தில் சென்று இந்த நிலப்படத்தை மேப்பை பரிசோதித்தால் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இனி இணையதளத்தின் வழியாகவும் நமக்கு நிறைய தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. இப்ப நாம பாதுகாப்பாக உங்களுடைய அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு மொபைல் போனில் அல்லது கணினியின் வாயிலாக அவர்கள் முன்னிலையிலேயே இணையதளத்தை பயன்படுத்தி பசிபிக் பெருங்கடல் பசிபிக் ஓஷியன் அப்படின்னு அடிச்சு பார்த்தோம்னா அதை பற்றிய விவரங்கள் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு. நாம் என்ன செய்யணும்? நிறைய தகவல்களை திரட்ட வேண்டும். நம்முடைய கண்டங்களை குறித்துள்ள தகவல்கள், பெருங்கடல்களை குறித்துள்ள தகவல்கள் எல்லாம் என்ன செய்யணும்? புத்தகங்களில் இருந்தோ, சமூக அறிவியல் ஆய்வகத்தில் உள்ள நிலப்படம் அல்லது உலக உருண்டையின் மாதிரியில் இருந்தோ, இணையதளத்தில் இருந்தோ நாம் என்ன செய்யணும்? சேகரிக்க வேண்டும். நாம் சுயமாக சில அறிவுகளை சேகரிக்கும் போது நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புண்டு. நீங்க என்ன செய்யணும்? புத்தகத்தை நல்லா வாசிக்கணும். வாசித்து இன்றைக்கு நாம படிச்ச 3 கண்டங்கள், 5 பெருங்கடல் குறித்துள்ள வினாக்களை எல்லாம் உங்களுடைய குறிப்பேட்டுல எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க ஆசிரியர்கிட்ட கேட்கும் போது உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அட்டவணை கொடுத்திருந்தேன். அந்த அட்டவணையில 7 கண்டங்களும் அதனுடைய சிறப்பம்சங்களையும் வரிசையாக எழுதணும். அதோடு என்ன செய்யணும்? கடல்களை, பெருங்கடல்களை பற்றிய தகவல்களையும் நீங்க திரட்டி உங்களுடைய குறிப்பேட்டுல எழுதணும். எழுதுவேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் செய்வீங்க இல்லையா? ஓகே, பாய்.